இந்த ஆவணி மாசம் வந்து சிம்ம ராசி எப்படி போகும்? எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தன்னோட வீட்டில் தன்னுடைய ஆட்சி அதிபதி அந்த சூரியன் தன்னோட வீட்டில் மூல திரிகோணமாக அமர்ந்திருக்கிறாருன்னா, மூல திரிகோணம் ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு வரும்போதுன்னா, ஆட்சியாக வருதுன்னா பொதுவாக வச்ச இடமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கறது மாதிரி வந்ததுன்னா ஆட்சி. ஆனால் மூல திரிகோணன்ற ஒரு ஸ்தானமும் அந்த சூரிய பகவானுக்கு இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது பிளான் பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் பிறந்தவங்க அங்கே கிரகமாக சொல்கிறோம். அதில் பிறந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பிளான் பண்ணுவாங்க. இது நடக்கலைன்னா இதை நடத்திடலாம், இதை செஞ்சால் இதை செஞ்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் ஒரு ரெண்டு இது வர்றவங்க இதை தான் செய்வாங்கன்னு நினச்செல்லாம் சொல்ல முடியாது. சிம்மராசிக்காரவங்க ஐயோ இன்னொரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு வேலையும் வச்சுருவாங்க. இந்த வேலையை முடிக்கணும், இது முடிச்சோன்னே இது பண்ணிடலாம், இல்லைன்னா இதை சப்போர்ட்டாக இன்னொன்று இது பண்ணலாம். இப்போ சிம்ம ராசியோட எடுக்க போனீங்கன்னா அவங்களோட குணம் எப்படிதான் இருக்கும்? இவங்க சிம்ம ராசிக்காரங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? சிம்ம ராசிக்காரங்க அவங்களோட அந்த பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருப்பா. அந்த வாய் வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒரு எடுப்பான தோரணை இருக்குல்ல, அந்த எடுப்பான தோரணை. ஆனால் அதிகாரத்தன்மையாக அந்த பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏய் அதை என்ன கேட்குறான் கொடு, ஓகே அந்த அதிகாரம் இருக்கும், அந்த அதிகாரத்தன்மையாக இருக்கும். அவன் ஒருத்தவங்க தடுமாறினாங்கன்னா இந்தாடா வாங்கிக்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஏய் வா அது என்னன்னு பாரு. அவங்களுக்கு எப்பொழுதுமே ஐயா உங்கள் கையால் கொடுங்கண்ணா, டேய் அவன் கேட்குறான் கொடு. அவன் அதாவது இவன் மற்றவங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் அதிகாரம் இருக்கும். வாங்குறவன்ட்டையும் அதிகாரம் இருக்கும், கொடுக்குறவன்ட்டையும் அதிகாரம் இருக்கும், தன்னோட அந்த கம்பீரம் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, நடந்தோன்னு இல்லைன்னா கோவம் வரும். அதுக்கு பிறகு இவங்க சொல்லிட்டாங்கல்ல, அவங்க அந்த நேரத்தில் செய்யாத விட்டாங்கன்னா இவங்க மறந்துடுவாங்க. ஐயா நீங்கள் தாரன்னு சொன்னீங்களே தரலியா, தரலியா மறுபடியும் 3 வயசாகும். எப்போ அதை கொடுன்னு சொன்னேன்னு சொல்ல, இல்லைங்க அது ஒரு சாவி பூட்டி, அந்த சாவி கேட்க வேண்டியது தானே. எப்படி இவர் அந்த சிம்மராசிக்காரவங்கள நீங்கள் குற்றம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அந்த குற்றம் குறைகள் நீ சொன்னீங்கன்னா அதுக்கு உள்ளதை திருப்பின்னு பாட்டு தான் விடும், திட்டு தான் விடும். அது ஏன்னு கேட்டால் அது சிங்கம். அதோடைய மூல திரிகோணத்தில் உள்ள குணாதிசயம் சூரியன் உதயமாகி அந்த இடத்துல ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், சூரியன் எங்கே இருக்கோ இந்த மூல திரிகோணத்தில் வரும்போது தான் உடலில் மச்சங்களே விழும். மச்சம் எப்போ விழுவும்? மச்சம் எப்போ விழுன்னா ஓவர் ஹீட் ஆகுது இல்லை, அப்போ இவங்க பிறந்த அந்த பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த சூரியன் வீட்டில் சூரியன் இருக்கும்போது சூரிய மச்சம் விழும். சூரிய மச்சம் எப்படி இருக்கும்? சில பேருக்கு மருவாக இருக்கும், சில பேருக்கு பருவாக இருக்கும், சில பேருக்கு அந்த மச்சத்தோடைய நிறங்கள் மாறும் மற்ற கிரகத்தோட பார்வையை பொறுத்து. அது இந்த லொக்கேஷனில் தான் விழும்னு சொல்கிறது அவங்கவுங்க பிறவியோடைய அந்த ஜனன லக்னம் இருக்குல்ல, அந்த லக்னத்தோட ஆங்கிளை பொறுத்து அது நுட்பமாக சொல்லுவோம். இந்த மாதம் அவங்களுக்கு எப்படி அமையும்? இந்த மாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில ராசிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஐயோ இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் இது எப்படி? அதாவதுமா இந்த கலியுகம், இந்த கலியுகத்தில் எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாரும் ஜாபுக்கு போகிறாங்க. அப்போ அரசாங்கத்தில் வேலை கொடுத்தாங்க, சீனியாரிட்டி பிரகாரம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் வேலை கொடுக்குறாங்க. அவங்கவுங்க வேலையை இவங்கெல்லாம் அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அரசாங்கத்தை எதிர்பார்க்கறது இல்லை. இவங்க கிரியேட் பண்ணுறதோடைய தன்மை அவங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து கொண்டு வரும். அது மாதிரி வரும். இந்த ஆவணி மாதத்தில் மாத்திரம் இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரையும் மிக மிக அற்புதமாக தான் செயல்படுவார்கள். இருக்கிறதுலே கிரகத்திலே இதுதான் லக்கியஸ்ட் ராசின்னு சொல்லலாமா? இந்த இடம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க பிறந்த நேரத்தில் ராகு சேர்ந்துருக்க கூடாது. இந்த சூரியனில் சனி செவ்வாய் ராகு இதெல்லாம் சேர்ந்துருந்தேன்னா அந்த ஜாதகம் கொடுமையாக இருக்கும். ரொம்ப அந்த தண்டனை ராஜ தண்டனைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். வீட்டில் பார்த்தோன்னு வச்சுங்க, சாப்பாடு கொண்டு போய் வைக்கும்போது என்ன பத்துன்னு வைக்கிறேன்னு தூக்கிட்டு டக்கான்னு தூக்கி எரிஞ்சு அடிச்சிருந்துவாங்க. ஏன்னா பயந்துக்கிட்டு போவோம். சில பேர் குடும்பம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஐயோ அவர்கிட்ட போகிற சாப்பாடா, அப்பாவுக்கு போய் சாப்பாடு வச்சு கொடு, ஆமாம் அதுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக வச்சிரு ஆனுவாங்க. அவர் வந்தும் கூட ஏன் வேற எல்லாம் வைக்கக்கூடாதா, ஏதேன்னு ஒரு அதிகாரத்தை சொல்லிட்டு தான் அவர் செயல்படுவார். இந்த மாசத்துல அவங்க செய்யக்கூடாததுன்னு ஒன்று இல்லை, எல்லாம் செய்யலாம். எல்லாம் செய்யும்போது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முன் ஜாக்கிரதைன்னு அவங்க பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து அந்த பருவ நிலைக்கு ஏற்ப அவங்க இருக்கணும். ஆனாலும் இந்த செவ்வாவும் சனியும் செவ்வாவும் சூரியனும்
அன்னு பார்க்க போனீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு எதிர்த்தா போல சனி இருக்குது. சனி செவ்வாய் பார்வை இருக்குது. நீ ரோட்டில் போயிட்டு இருந்தால் எதுக்கும் ஒருக்கன் வந்து மோதிட்டு போவான், திட்டு வாங்குவாங்க நிறையா. அந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்குடைய இடத்துல தான் அந்த செவ்வாய் இருக்குது. அவன் தான் சுகம் தரவன், பூர்வ புண்ணியம் தரக்கூடிய, அப்பா விட்டு சொத்து பொருள் தேடி வச்சு நினச்சிட்டு இருந்தது, அது எப்போல்லாம் கேட்டதெல்லாம் இல்லாத இப்போ வரும். ஒரு சண்டை சச்சரவோடு தான் வரும். அதனால் ஒரு நல்லதுலேயும் கெட்டது வரும். ஏன்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் குரு இருக்கான்ல. இப்போ சில ராசிகளை நீங்க சொன்னீங்க, எப்படி சொன்னீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும், இவங்க செய்ய போற விஷயத்த நான் 3-4 வாட்டி யோசிச்சு கரெக்டா. ஸோ அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த ராசிக்காரவங்கள்ட்ட போறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். போறவங்க கவனமா இருக்கணும். ஏன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறவராச்சே. ஓகே. அந்த அறிவோ பலனோ இப்போ என்ன எதிர்பார்த்து போறாங்களோ அவர் கொடுக்கும் தன்மையில் இருப்பார். கேட்க போறாங்கல்ல, அவங்களோட தன்மையை பொறுத்து தான் அங்கே ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இவங்க இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்க இந்த மாசம்ல எந்த மாசமா இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். அதில் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மாசம் இன்னும் அவங்களுக்கு கிரேட், இன்னும் சிறப்பாக இருக்கும். அது ஓகே. ஏன்னு கேட்டால் அவங்க பிறப்பின் ஜாதகம் வயசுக்கு பொறுத்தது அந்த சூழ்நிலை இருக்குன்றது தான் நம்ம நேயர்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த பிறப்பு ஜாதகத்துக்குள்ள பிரகாரம் தான் அந்த பரிகாரங்கள்லாம் அது மாதிரி செய்யணும். ஓடும் தண்ணியில் குளிப்பது சிறப்பு. உங்களோட ராசியை நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் சொல்றது எந்த அளவுக்கு வந்து நீங்க அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு பொருந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.